Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணுன்னா இந்த வீடியோ ஒரு செகண்ட் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ ஈவன் ஒன் செகண்ட் கூட இந்த வீடியோவில் வேல்யூபிளான ஒன்று. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மஸ்ட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஸோ டெலகிராம் சேனலில் டெய்லி ஃப்ரீ சிக்னல் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதாவது கோடெக்ஸ், பினமோ, ஐக்கிய ஆப்ஷன், பாக்கெட் ஆப்ஷன், ஒலிம் ட்ரேடு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பைனரி ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி கூட நீங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சான்ஸு. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய்ட்டு ஓகேவா கைஸ்? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம யூஸ் பண்ண போகிற அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ். ஓகேவா? ஸோ கோடெக்ஸில் நிறைய பேருக்கு ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைமர்னால் கிடையாது. ஸோ டிஃபால்ட் டைம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட் டைமும் 1 minute கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த செட்டிங்ஸும் டிஃபால்ட் தான், ஆனால் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு எல்லோ கலரும் செகண்ட் உள்ளதுக்கு க்ரீன் கலரும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எப்படி போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ பார்க்க தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்ட்ரேட் எப்படி போடுறது, எப்படி டவுன் ட்ரேட் போடுறது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு க்ரீன் லைன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைனை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி மேலே பிரேக் அவுட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வரணும். ஓகேவா? ஸோ அப்ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைனை பார்த்தீங்கன்னா மேலே அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ட்ரேட் போடணும். ஸோ ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ நாங்கள் டவுன் ட்ரேட் போடணும்னா, ஸோ அதையும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டவுன் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது மட்டும் நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ ப்ரோ நாங்கள் எப்படி ப்ரோ டவுன் ட்ரேட் எடுக்கிறதுனா, அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஏடிஎக்ஸில் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ரெட் லைன் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்வேர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் காமிப்பேன் டவுன்வேர்ட்ஸ்னு, அப்படி பண்ணக்கூடாதுன்னு காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அப்வேர்டு நான் அப்டேட் போடுறது காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்தால் நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் புரியாதவங்களுக்கு, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் புரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்குள்ளே கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்ட்ரேட் எடுத்து காமிச்சிருக்கேன், டவுன் ட்ரேடும் எடுத்து காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மஸ்ட்டு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆனால் ஸோ லைட்டாக டச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவே ஒரு பிரேக் அவுட்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு க்ரீன் கேண்டில் வேணும். ஓகேவா? ஸோ ப்ரோ டவுன் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறது? ஓகேவா? நான் கரெக்டாக இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஏடிஎக்ஸோட ரெட் லைன். ஓகேவா? ஸோ அந்த ரெட் லைன் எப்படி இருக்கணும், அப்வர்ட்ஸில் ஏதாவது 2 லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருக்கணும். தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு டவுன் ட்ரேட் இருக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனில் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகேவா?
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக தான் எடுத்துருவோம். ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு $400 பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட்டில் எடுத்துட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் தான் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் புரியாதவங்களுக்கு வீடியோ எண்டுக்குள்ளே கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோ டவுன் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறது? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், நீங்கள் ஏடிஎக்ஸில் உள்ள ரெட் லைன் பார்க்கணும். அந்த ரெட் லைன் எப்படி இருக்கணும்னா, அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அப்வேர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஒரு லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, 2 லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு முக்கியமானது அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அப்வேர்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பார்த்துட்டாலே உடனே நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் போடுறீங்க. ஸோ ப்ரோ டவுன் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ அப் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ ப்ரோ அப் ட்ரேட் எப்படி ப்ரோ போடுறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், நீங்கள் பார்க்க வேண்டியது ஏடிஎக்ஸில் உள்ள க்ரீன் லைன். ஓகேவா. அந்த க்ரீன் லைன் எப்படி இருக்கணும்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஏதாவது ஒரு லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, 2 லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ ஆனால் நம்மளுக்கு அப்வர்ட்ஸில் க்ரீன் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் இருந்துட்டாலே நம்மளுக்கு அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்துடணும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நான் ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா புரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸில் உள்ள ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். ஓகேவா. ஸோ க்ரீன் கேண்டிலும் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சவங்க எல்லோரும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பண்ணாதவங்க இப்போ மஸ்ட்டு பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரோ இதுவும் புரிஞ்சிருச்சு ப்ரோ, அப்ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு புரிஞ்சிடுச்சு ப்ரோ. நீங்கள் அப்ட்ரேட் எடுத்து காமிங்கன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. லாஸ்ட்டானு இல்லை, ஸோ வீடியோ எண்ட்லேயும் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வீடியோ லாங்காக போனால் தான் நீங்கள் நல்லா கற்றுக்க முடியும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக கொண்டு போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவரு. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோ போடணுன்னுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் தெரிஞ்சிருக்கும், நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கரெக்டாக 8 மணி நைட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ இப்போ நான் டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ நான் ப்ரோ எப்படி ப்ரோ டவுன் ட்ரேட் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது ஏடிஎக்ஸில் உள்ள ரெட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த 2 லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு லைனை பிரேக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஓகேவா. அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும் அந்த ரெட் லைன். ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த செகண்ட் 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் ட்ரேட் போடணும். அப் ட்ரேட் எப்படி போடணும்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது ஏடிஎக்ஸில் உள்ள க்ரீன் லைன். அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கணும். இந்த 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் அப்ட்ரேட் போடணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ அப்ட்ரேட் போடுறதுக்கான ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎக்ஸில் உள்ள அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன வேணும், ஒரு ரெட் கேண்டில் வரணும். அந்த ரெட் கேண்டில் வந்தோடனே நம்ம அப்ட்ரேட் நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஓகேவா கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கேண்டிலே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் அப்ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஏடிஎக்ஸில் க்ரீன் லைனை பார்க்கணும். அந்த க்ரீன் லைன் எப்படி இருக்குது, அப்வர்ட்ஸில் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், ஒரு ரெட் கேண்டில் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா. ஸோ ரெட் கேண்டில் முடிஞ்சோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அப்ட்ரேட் போடுவோம். ஸோ பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகுதா என்னென்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ப்ரோ அப்ட்ரேட் எப்படி ப்ரோ போடணும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்ட்ட, நீங்கள் அப்ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஏடிஎக்ஸில் உள்ள க்ரீன் லைன் பார்க்கணும். அந்த க்ரீன் லைன் எப்படி இருக்கணும்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்.
செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் அப் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரோ அப் ட்ரேட் எப்படி எடுக்குன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு ப்ரோ. டவுன் ட்ரேடும் எப்படி எடுக்கணும்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு ப்ரோ. ஆனால் ஒரு சின்ன டவுட் இருக்குது ப்ரோ, திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கும் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் வேகமாக பேசுகிற அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன் சவுண்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டவுன் ட்ரேடுக்கு. ஸோ ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஏடிஎக்ஸில் உள்ள ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கணும் ப்ரோ. ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி வச்சு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க. லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது. மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க கைஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ. வரட்டா.